Welcome to UPSC Vinod. As some of the students are requested to use Tamil language during discussion. ஸோ நான் இப்போ வந்து போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் தான் இந்த டிஸ்கஷன் கொண்டு போக போகிறேன். ஸோ என்விரான்மெண்ட்டை பொறுத்தவரையும் கன்வென்ஷன்ஸ் அண்ட் பொல்யூஷன் எவ்ரி இயர் நமக்கு வந்து கண்டிப்பாக கொஷின் வந்துடும். ஸோ யூனோ தட் காப் கன்வென்ஷன்ஸ்லேருந்து யுனெஸ்கோ யூனிசெஃப் அந்த மாதிரி யூஏ சிபிடி சிசிடி அதுலேருந்து நமக்கு கொஷின் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பொல்யூஷன்ஸ்லேருந்து கொஷின் வரும். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக்கன்ஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி கேட்ட கொஷின் தான். ஸோ இந்த வருஷமும் லைக்கன்ஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னா இந்த வருஷம் வி காட் அ கொஷின், வி காட் அ கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ தே ஆர் பயோ மானிட்டர்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. பயோ இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ லைக்கன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த இடத்துல பயோ மானிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி புது டேர்மை வந்து இந்த வருஷம், இட்ஸ் நாட் அ நியூ டேர்ம், ஸோ இட் இஸ் அ டேர்ம் பயோ மானிட்டர்ஸ். ஸோ வெரி சிம்பிள், பயோ இண்டிகேட்டர் பயோ மானிட்டர் ஆல் ஆர் சிமிலர் கான்செப்ட்ஸ். என்னது அப்படின்னா லைக்கன்ஸ் இருந்தால் அந்த இடத்துல பொல்யூஷன் இல்லைன்னு அர்த்தம். ஜென்ரலாக presence of lichens says absence of pollution. Absence of pollution. ஓகே ஃபைன். சரி, அப்போ லைக்கன்ஸ் என்ன பண்ணும், என்ன ப்ராசஸ்? ஆப்சன்ஸ் ஆஃப் அப்போ அந்த இடத்துல லைக்கன்ஸோட காம்போசிஷன் ஆர்எல்ஸ் லைக்கன்ஸோட அமௌண்ட் குறையுது அப்படின்னா அந்த இடத்துல பொல்யூஷன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ பயோ இண்டிகேட்டர்ஸ்ன்னு சொல்லலாம், பயோ மானிட்டர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இப்போது ஜென்ரலாக ஏன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்குள்ளே இருக்கிற மெக்கானிசம் என்ன, கண்டிப்பாக யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் இதை பற்றி கேட்க போகிறதுல ஜென்ரலாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ லைக்கன்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அப்சர்வ் வாட்டர் அண்ட் நியூட்ரிஷன் directly from the air. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைக்கன்ஸ் ஆர் யூனிக் symbiotic organism consisting of fungus and photosynthetic partners like algae or cyanobacteria. ஓகே, ஸோ அதை தான் வந்து ஜென்ரல் லைக்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லைக்கன்ஸ் ஆர் லைச்சன்ஸ். ஸோ ஜென்ரலாக இது எப்படி அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் பொல்யூஷனை வந்து ஃபீல் பண்ணுது, ஆர்எல்ஸ் எப்படி அது இண்டிகேட்டர், இது ஏன் நம்ம எப்படி இண்டிகேட்டர் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்சர்வ் வாட்டர் அண்ட் நியூட்ரிஷன் directly from the air. ஏர்ல இருந்து டைரக்டாக வாட்டர் அண்ட் நியூட்ரிஷன் அப்சர்வ் பண்ணுது. அதனால ஏர்ல பொல்யூஷன்ஸ் இருந்தால் அது வந்து என்னவா அது அந்த அந்த இடத்துல வந்து லைக்கன்ஸோட பாப்புலேஷன் குறைய ஆரம்பிச்சிடும். இந்தியா ஹேட் 3000 ஸ்பீஷியஸ், சம் வித் மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ். எக்ஸாம்பிள் பேரமோட்டர்மா பெராலிட்டம் யூஸ்ட் இன் மெடிசன் அண்ட் cuisines. ஸோ லைக்கன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தெர் ஆர் மோர் ஃபார்ம்ஸ்: ஃப்ரூட்டகோஸ், ஃபோலியோசிஸ், crustoses, leprosis and gluttinosis. So mostly UPSC won't focus on these areas. They will focus on concept based things. Scientific studies on lichens. Analysis for photosynthesis efficiency. Lichens is for photosynthetic efficiency. Presence of chlorophyll. Due to the presence of pollution, the chlorophyll degradation happens. ATP level and membranes get damaged. So particularly with respect to sulfur dioxide. ஸோ சல்ஃபர் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா சல்ஃபர் டை ஆக்சைடு எதுலேருந்து எமிட் ஆகுது, இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து. இப்போ இண்டஸ்ட்ரியல் பொல்யூட்டண்ட்டை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு ஆர்எல்ஸ் இண்டிகேட் பண்ணுறதுக்கு இது வந்து லைக்கன்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இன்டகிரேட்டட் லைக்கன் ஸ்டடீஸ் இன்டு ஏர் பொல்யூஷன் பாலிசிஸ், வேராஸ் இன் இந்தியா தே ஆர் மோஸ்ட்லி ஸ்டடிட் இன் அகாடமிக்லி. ஸோ நம்ம இன்னும் வந்து இதை வந்து நம்மளோட பொல்யூஷன் இண்டிகேட்டர் லிஸ்ட்டோ இல்லை எந்த மெக்கானிசமோ நம்ம வந்து இதை இன்க்ளூட் பண்ணல. பட் யூரோப்பியன் ஸ்டடீஸ் எல்லாமே இதை வந்து ஒரு மெக்கானிசமாகவே வச்சிருக்காங்க. கேஸ் ஸ்டடிஸ்: கொடைக்கானல் மெர்க்குரி பாப்புலேஷன், மெர்க்குரிக் பொல்யூஷன், கொடைக்கானல் மெர்க்குரிக் பொல்யூஷன். ஹிந்துஸ்தான் யூனிலிவர்ஸ் தெர்மோமீட்டர் ஃபேக்டரி ஆஸ் இல்லீகலி டம்ப்டு மெர்க்குரி நியர் கொடைக்கானல் லேக். அப்போ அந்த கொடைக்கானலில் என்ன இருக்கும், லைக்கன்ஸோட பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைய ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இங்கே கூடிய லைக்கன்ஸ் என்ன பண்ணியிருக்கோம், அவங்க இந்த கொடைக்கானல் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் தெர்மோமீட்டர் ஃபேக்டரி ரிலீஸ் பண்ண பொல்யூஷன்ஸ்னால இம்பாக்ட் ஆகிருக்கும். அதோட பொல்யூஷன் இது வந்து குறைஞ்சிருக்கும், பாப்புலேஷன் வந்து குறைஞ்சிருக்கும். ஸோ இது நம்ம என்ன சொல்கிறோம், பயோ மானிட்டர்ஸ் ஆர் பயோ இண்டிகேட்டர். ஸோ யூபிஎஸ்சி வில் ஆல்வேஸ் பிளே வித் த டேர்ம்ஸ். ஸோ அதனால நம்ம வி மஸ்ட் கெட் ரெடி வித் அ நியூ டேர்ம் கால் பயோ மானிட்டர்ஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல அதுக்கப்புறம் ரிசர்ச் பண்ணும்போது ஹெவி மெட்டாலிக் கண்டாமினேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன் ஏர் அண்ட் சாயில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. மெர்க்குரி டு லைக்கன்ஸ் அண்ட் பயாலஜிக்கல் ப்ராசஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து என்ன இருக்குது அப்படின்னா லைக்கன்ஸ் வந்து அஸ் அ பயோ மானிட்டர் ஆர் பயோ இண்டிகேட்டர் ஆக்ட் ஆயிருக்கு. செகண்டரி பொல்யூட்டன். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டாபிக், இட் காட் ஓவர். செகண்ட் திங் இஸ் செகண்டரி பொல்யூட்டன்.
See, pollutions formed in atmospheric through chemical reactions between beverages of primary pollutant and natural components like oxygen, water vapor and sunlight. See, when primary pollutant get reacted with any other object, that forms secondary pollutant. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ இது செகண்டரி பொல்யூட்டன் இப்போ இந்த இடத்துல யூபிஎஸ்சியில் என்ன கேட்பாங்க அப்படின்னா, செகண்டரி பொல்யூட்டன் வந்து டைரக்ட்லி எமிட் ஆகும் சோர்ஸ்ல இருந்து அப்படின்னா கிடையாது. ஸோ நாட் எமிட்டட் டைரக்ட்லி. ஸோ பட் ஸ்டில் ப்ரொடியூஸ்ட் த்ரூ த காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன்ஸ். ஸோ ஆக்சுவலாக ஒரு பொல்யூட்டன் ரிலீஸ் ஆகும், அந்த பொல்யூட்டன் வந்து இன்னொரு கெமிக்கலோட ஆர்எல்ஸ் இன்னொரு எலமெண்டோட ரியாக்ட் ஆகிட்டு அதுலேருந்து ஒரு பொல்யூட்டன் வந்து ஃபார்ம் ஆகும். அதாவது செகண்டரி பொல்யூட்டன்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரலாக என்ன சொல்லலாம், பிரைமரி ஏர் பொல்யூட்டன்ட் ரியாக்ட் வித் கேசஸ் டு ஃபார்ம் செகண்டரி ஏர் பொல்யூட்டன்ட். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அப்போ யூபிஎஸ்சி ஜென்ரலாக இங்கே என்ன கேட்பாங்க அப்படின்னா, செகண்டரி பொல்யூட்டன்ட் ஆர் டைரக்ட்லி எமிட்டட் பை தி இண்டஸ்ட்ரீஸ்ன்னு கேட்பாங்க. கிடையவே கிடையாது. ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஃபோட்டோ கெமிக்கல் ஸ்மாக் இஸ் செகண்டரி பொல்யூட்டன்ட். எப்படி? ஸோ நைட்ரஜன் டை ஆக்சைடு, வாலடைல் ஆர்கானிக் காம்போனன்ட்ஸ், இது எல்லாமே வந்து ரிலீஸ் ஆகுது. இது வந்து ஓசோனோட ரியாக்ட் ஆகிட்டு நமக்கு என்ன ஆக்சைடு கொடுக்குதுன்னா நைட்ரிக் ஆசிட் பெராக்சல் நைட்ரேட் வந்து ரிசல்ட் ஆகுது. அப்போ நார்மலி pollutant is released by the primary pollutant is released by the industries. It get reacted with ultraviolet radiations that is emitted by the sun and it creates peroxyl nitrate pans. Okay, so இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா செகண்டரி பொல்யூட்டன்ட்னு சொல்லுவோம். ஓகே, so some of the secondary pollutants. So tropospheric secondary pollutants, tropospheric ozone, peroxylate nitrate, sulfuric acid, nitric acid, photochemical smog, secondary particulate matter. See, யூபிஎஸ்சியில் ரொம்ப சிம்பிளாக கேட்பாங்க. செகண்டரி பொல்யூட்டன்ட்டோட டெஃபினிஷன் ரொம்ப முக்கியம் அண்ட் இது ரொம்ப முக்கியம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட், கிரவுண்ட் வாட்டர் கண்டாமினேஷன். சி, ஐ வில் டிஸ்கஸ் த கான்செப்ட் ஒன்லி ஒன்ஸ். இட் இஸ் அ வீடியோ, நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் போய் பார்த்துக்கலாம். இன்கேஸ் இஃப் யூ ஆர் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் த கான்செப்ட். கிரவுண்ட் வாட்டர் கண்டாமினேஷன் இன் இந்தியா. See, a recent central groundwater board reports. So report கொடுத்துருக்காங்க. See, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். See, always pollutants are very very important. See, அவங்க கொடுத்த ரிப்போர்ட் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ரலாக நம்ம கிரவுண்ட் வாட்டரில் என்னென்ன கெமிக்கல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். we know that fluoride. Generally we are familiar with fluorides. fluoride content அதிகமாகுது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கிரவுண்ட் வாட்டர் கண்டாமினேஷன். ஸோ ஓவரால் ஆக்சுவலாக இப்போ என்ன கன்சர்ன் அப்படின்னா, ஜென்ரலாக கிரவுண்ட் வாட்டர் அதிகமாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுனால நைட்ரேட், ஃப்ளூரைட்ஸ், யுரேனியம், அர்சனிக், ஹெவி மெட்டல்ஸ். நைட்ரேட், ஃப்ளோரைட், யுரேனியம், அர்சனிக், ஹெவி மெட்டல்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டரில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நைட்ரேட் எதனால? இதுதான் யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம். ஃபர்டிலைசர் ஓவர் யூஸ்னால. ஸோ யூட்ராஃபிகேஷன் சொல்லலாம். ஃபர்டிலைசர் ஓவர் யூஸ்னால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டரில் நைட்ரேட்டோட பொல்யூஷன் அதிகமாக இருக்குது. ஸோ ஹை ரிஸ்க் எந்த ஸ்டேட்டு? ராஜஸ்தான், கர்நாடகா, தமிழ்நாடு. ஸோ மெத்தனோ குளோபெமிமியா, தட் இஸ் ப்ளூ பேபி சிண்ட்ரோம். ஸோ ப்ளூ பேபி சிண்ட்ரோம் கேன்சர் ரிஸ்க் வந்து ரொம்ப அதிகம். ஸோ நெக்ஸ்ட் ஃப்ளூரைட். ஸோ இது நமக்கு தெரியும், ஜென்ரலாக தமிழ்நாடு இஸ் ஃபேஸிங் ஃப்ளூரைட் கிரைசிஸ் பிகாஸ் கிரவுண்ட் வாட்டரில் ஃப்ளூரைட் அதிகமாச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃப்ளூரல் ஸ்கெலிட்டல் ஃப்ளூரோசிஸ், போன் டென்டல் இஷ்யூஸ் வரும். ஸ்கெலிட்டல் ஃப்ளூரோசிஸ், போன் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகும். யுரேனியம். ஸோ திஸ் இயர் யுரேனியம் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மினரல் and also it's a pollutant also. See, uranium is considered as mineral and also pollutant. ஸோ பஞ்சாப், ராஜஸ்தான், ஹரியானா, கர்நாடகா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்டிலைசர் யூஸ்னால யுரேனியம் வந்து அதிகமாக இருக்குது. டென்டல் அண்ட் ஸ்கெலிட்டல் ஃப்ளூரோசிஸ் வந்து இது காரணமாகும். அர்சனிக். ஸோ அர்சனிக் ஆல்சோ ஹை ரிஸ்க். ஸோ அர்சனிக் இஸ் ஆல்சோ ஹை ரிஸ்க். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்கால், பீகார், யூபி ஸ்கின் கேன்சர், ஆர்கன் டேமேஜஸ் எல்லாம் வரும். ஹெவி மெட்டல்ஸ் லைக் லெட், காட்மியம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காசஸ் டிலேட் இன் நியூரலாஜிக்கல் டேமேஜஸ், டெவலப்மெண்டல் டிலேஸ் அண்ட் நியூரலாஜிக்கல் டேமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து கிரவுண்ட் வாட்டர் கண்டாமினேஷனில் நடக்கக்கூடிய இஷ்யூஸ். ஸோ டென்டல் ஃப்ளூரோசிஸ்,
ஸோ சி ஃப்ளூரைட் கண்டாமினேஷன்னால நடக்கும், யுரேனியம் கண்டாமினேஷனால நடக்கும். ஓகே ஃபைன். Next, oil spill. So this year, oil spill is also one of the important concept for the prelims. Oil spill disaster, cargo vessel sank off Kerala coast, washed ashore. See, ஜென்ரலாக இது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஷிப்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டேமேஜ் ஆகிடும். ஆயில் ஸ்பில் வந்து அந்த ஷிப்பில் இருக்கிற ஆயில் எல்லாமே அந்த இடத்துல லீக் ஆகிட்டு என்ன ஆகும்னா ஒரு பெரிய பெரிய பொல்யூஷன். ஆயில் ஸ்பில் இஸ் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் பொல்யூஷன். ஏன்னா அது அவ்வளோ சீக்கிரம் க்ளீன் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா மேலே லேயர் அப்படியே கவர் பண்ணிடும். என்விரான்மெண்டல் இம்பாக்ட் என்ன ஆகும்? பிளான்டாங்ஸ், இன்வெர்டபிரேட்ஸ், ஃபிஷஸ், பேர்ட்ஸ், மேமல்ஸ் எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணும். ஆயில் கேன் கில் பை பாய்சனிங், சஃபகேட்டிங், அஃபெக்டிங் த பயான்சிஸ் அண்ட் நேச்சுரல் வாட்டர் ப்ரூஃபிங். ஸோ ஆக்சுவலாக உள்ளே இருக்கக்கூடிய எல்லா அனிமல்ஸும் பாதிக்கப்படும். கண்டாமினேட்டட் ஃபுட் சப்ளை கேன் லீட் டு மால் நரிஷ்மெண்ட் அண்ட் பாய்சனிங், டாக்ஸிக் கெமிக்கல்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக ஆயில் ஸ்பில் அப்படிங்கிறது யூ நோ தட் இட் கிரியேட்ஸ் அ மேஜர் டிசாஸ்டர். நேஷனல் ஆயில் ஸ்பில் டிசாஸ்டர் கண்டிஜென்சி பிளான். ஸோ இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் டிடெக்ஷன் அண்ட் ரிப்போர்ட். இவங்களோட வேலையே டிடெக்ஷன் அண்ட் ரிப்போர்ட்டிங் ஆஃப் ஆயில் ஸ்பில்ஸ். Indian Coast Guard designated a central coordinating authority. Preparedness for oil and chemical pollutions. So record keeping of coast recovery. ஸோ ஆயில் ஜாப்பர். ஸோ இதுதான் யூபிசி பிஒய்க்கு ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஆயில் ஜாப்பர் மெத்தட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டு ரிமூவ் தி ஆயில் பொல்யூஷன், அதாவது ஆயிலை வந்து ரிமூவ் பண்ணுறது. பயோ ரெமிடியேஷன் மெத்தட் அப்படிங்கிறது மேலே வந்து இன்வால்வ்ஸ் பாக்டீரியாவை நீங்கள் வந்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணிடுவீங்க. அது வந்து ஹைட்ரோ கார்பன்ஸை கன்சியூம் பண்ணிடும். ஸோ யூசஸ் கிளீனிங் ஷோர் லைன்ஸ் ஆஃப்டர் ஆயில் ஸ்பில், மேனேஜ்மெண்ட் ஆயில் ரிஃபைனரிஸ். ஸோ ஆயில் ஜாப்பர் அப்படிங்கிறது இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ரிமூவிங் ஆயில் ஃப்ரம் தி ஆயில் ஸ்பில் ஏரியாஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் பாக்டீரியாஸ். அவ்வளோதான். ஸோ குளோபல் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் காம்பேக்டிங் campaigning to combat plastic pollution. See, plastic pollution is one of the most wider pollution. See, ரொம்ப impactable pollution வந்து plastic pollution. ஸோ அதில் குளோபல் ஃப்ரேம்ஒர்க் இந்தியன் டொமஸ்டிக் மெஷர்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். யூஎன்இபியோட இனிஷியேட்டிவ்ஸ் அது எல்லாமே பார்த்துட்டு நம்ம வந்து we can UPSC generally we will ask the measures. The World Environment Day supports UNEP Beat Plastic Pollution campaign. Refuse, reduce, reuse, recycle, rethink for the use of plastics. ஸோ இந்தியாஸ் பார்ட்டிசிபேட்டட் இன் பேசல், ரோட்டர்டம், ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷன் எல்லாத்துலேயுமே நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டிங் த அசாடியஸ் வேஸ்ட் அண்ட் ஆப்போஸ் இல்லீகல் டம்பிங் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ். ஸோ G20 Osaka Blue Vision 2019 eliminates marine plastic pollution by to eliminate the marine plastic pollution by 2050. High ambition coalition ரொம்ப முக்கியம். Protect 30% of land and 30% of ocean by 30. அதாவது 30 ஹை ஆம்பிஷன் கோயிலேஷன் என்னது அப்படின்னா 30% ஆஃப் தி லேண்ட், 30% ஆஃப் தி சீயை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரொடெக்ட் பண்ணணும், சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது. யூஎன்இபி இனிஷியேட்டிவ் அப்படின்னா கிளீன் சி 2.0 எலிமினேட் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக். கிளீன் சி இனிஷியேட்டிவ் 2.0 எலிமினேட் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக். கவுண்டர் மெஷர்ஸ் பிளாஸ்டிக் பொல்யூஷன் சோர்ஸ் இன் ஏஷியா ரிவர்ஸ். மிசிசிப்பி ரிவர் பிளாஸ்டிக் பொல்யூஷன் இன் மிசிசிப்பி ரிவர். குளோபல் கமிட்மெண்ட் சர்க்குலர் எக்கனாமி ஃபார் பிளாஸ்டிக்ஸ். குளோபல் பார்ட்னர்ஷிப் ஆன் மேரிடைம் லிட்டர், ஓஷன் பிளாஸ்டிக் பொல்யூஷன். இந்தியாஸ் டொமஸ்டிக் மெஷர் என்னது? ஜென்ரலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2022 பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல் மூலயமா சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்கை பேன் பண்ணிட்டோம். ஸோ லெஸ் தேன் 120 மைக்ரான்ஸ் பேக்ஸை வந்து நம்ம வந்து பேன் பண்ணிட்டோம். எக்ஸிஸ்டிங் எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டியும் நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டு டேக் த ப்ரொடியூசர் ஃபார் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த disposal and recycle of the plastics which produced by them. Safe packaging regulations for plastic in food packaging நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். லண்டன் கன்வென்ஷன், லண்டன் ப்ரோட்டோகால் ரெகுலேட்டிங். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மார்போல் கன்வென்ஷன், இதுவுமே வந்து இட் அலைன்ஸ் வித் காம்பேக்ட் பிளாஸ்டிக் பொல்யூஷன். ஓகே ஃபைன். சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. ஸோ ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இட் இஸ் அ ஓல்ட் திங், பட் இந்த வருஷம் எல்லா வருஷமும் இதை வந்து ஹைலைட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வை திஸ் வாஸ் இன் த நியூஸ். ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெட், ஆரஞ்சு, க்ரீன், ஒயிட், ப்ளூ அப்படின்னு சொல்லி கேட்டகரிஸ் ஆஃப் பொல்யூஷனை வந்து நம்ம வந்து இண்டெக்ஸ் பண்ணுவாங்க, கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸம்ஷன் ஃப்ரம் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் ஃபார் காமன் எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஜென்ரலாக காமன் எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ்லேருந்து எக்ஸப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இது யார் பண்ணுறா அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரஸ்ட், என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன்.
Exempted common effluent treatment plants from prior environmental clearance under environmental impact assessment, subjected to strict compliance with the safeguards. Why? They actually this if environmental clearance it makes complication to establish the common effluent treatment plants. ஸோ அவங்க என்ன பண்ண போறாங்க, காமன் எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் என்ன பண்ண போறாங்க, அவங்க அந்த இண்டஸ்ட்ரி, அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியிலேருந்து வரக்கூடிய கழிவுகளை, வேஸ்டேஜஸை பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீட் பண்ணி அதுக்கப்புறம் அதை என்ன பண்ண போறாங்க அப்படின்னா நேச்சரோட கலக்க விட போறாங்க, லைக் வாட்டர், ரிவர்ல அந்த மாதிரி. ஸோ அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸாம் பண்ணியிருக்காங்க. ஸோ CP, Central Pollution Control Board, classifies essential environmental service under blue category. ஸோ இதை என்ன பண்றாங்க அப்படின்னா ப்ளூ கேட்டகரியில் கொண்டு வந்து வைக்கிறாங்க, எசென்ஷியல் என்விரான்மெண்டல் சர்வீஸில் கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரெட், ஆரஞ்சு, கிரீன், ஒயிட், ப்ளூ 1 2 3 4 5 கேட்டகரிஸாக பிரிக்கிறாங்க. பொல்யூஷன் இண்டெக்ஸ் greater than 60, 41 to 59, 21 to 40, less than 20. ஸோ இப்போ 2025 ப்ளூ கேட்டகரி அப்படின்னு ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. So as the name suggests, ரெட்ங்கிறது more dangerous, more highly pollutant. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெர்மல் பவர் பிளான்ட், எக்ஸாம்பிள் சிமெண்ட், இதெல்லாமே இருக்கும். ஸோ இதெல்லாமே கண்டிப்பாக they should go with common effluent treatment plants, moderate pollutant like food processing, automobiles, low pollution, small scale manufacturing, assembly units, practically not pollutant. White practically not pollutant. But blue என்ன சொல்லுது அப்படின்னா essential environmental service, அதாவது even though they cause pollution, they come under blue, essential environmental service. So like common effluent treatment plants. ஸோ இது எல்லாமே நமக்கு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் தாஜ் ட்ரெபீசியம் ஜோன். ஸோ தாஜ் ட்ரெபீசியம் ஜோன் ப்ரொடெக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ வாட் இஸ் திஸ்? ஸோ ரொம்ப சிம்பிள். அதாவது தாஜ்மஹாலை சுற்றி இருக்கிற ஒரு ஏரியா ட்ரெபீசியம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் கொண்டு அதில் பொல்யூஷன்லேருந்து காப்பாற்றுறதுக்காக, ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு பிளான் தான் தாஜ் ட்ரெபீசியம் ஜோன் கொண்டு வந்திருக்காங்க. ஜென்ரலாக என்விரான்மெண்ட் ரிலேட்டட் கேசஸ் எல்லாமே MC மேத்தா vs யூனியன் ஆஃப் இந்தியா கேஸில் வந்துடும். MC மேத்தா vs யூனியன் ஆஃப் இந்தியா கேஸில் வந்துடும், 1996 சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட். ஸோ ப்ரொடெக்டட் தாஜ்மஹால் ஃப்ரம் என்விரான்மெண்டல் பொல்யூஷன். ஸோ தாஜ் ட்ரெபீசியம் அப்படிங்கிறது ப்ரொடெக்ட் என்விரான்மெண்ட் ஃப்ரம் பொல்யூஷன். ஸோ பேன் ஆன், ஸோ என்ன பண்ண முடியும், இதை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாவில் பேன் ஆன் இந்த ட்ரெபீசியமில் பார்த்தீங்க அப்படின்னா 10,400 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஸோ இதில் என்னென்னலாம் உள்ள அலவுட், என்னெல்லாம் நாட் அலவுட்னா ஜென்ரலி பொல்யூஷன் கிரியேட்டிங் சப்ஸ்டன்ஸ் ஆர் நாட் அலவுட், இண்டஸ்ட்ரீஸ் ஆர் நாட் அலவுட், CNG அலவுட். ஸோ பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரீஸ் அதெல்லாமே நாட் அலவுட். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரீலோகேட்டும் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு சில இண்டஸ்ட்ரீஸை க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, ரீலோகேட்டும் பண்ண சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். ஓவரால் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஓகேங்களா? The Gothenburg Protocol. Gothenburg Protocol is under UNECEC Convention on long-range transboundary air pollution. Long-range transboundary air pollution. What is its objective? Objective என்னது? Improve air quality. Gothenburg air quality. Air quality பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட எய்ம். ஓகேவா? ஸோ கோத்தன்பர்க் டார்கெட் பண்ண பொல்யூட்டன்ட் என்னது அப்படின்னா சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைட்ஸ், அமோனியா, வாலடைல் ஆர்கானிக் காம்போனன்ட்ஸ். இதுதான் முக்கியம். ஆல்வேஸ் கோ வித் த பொல்யூட்டன்ட்ஸ். கோத்தன்பர்க் புரோட்டோகால் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சா போதும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது பார்த்தீங்கன்னா ஏர் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு புரோட்டோகால். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அசிடிஃபிகேஷன், யூட்ராஃபிகேஷன், கிரவுண்ட் லெவல் ஓசோன்ஸை பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த ஒரு விஷயம். ஓகே, ஸோ டார்கெட்டட் பொல்யூட்டன் சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, அமோனியா, வாலடைல் ஆர்கானிக் காம்போனன்ட்ஸ். அவ்வளோதான். இது மட்டும் தெரிஞ்சால் போதும் நமக்கு. ஸோ இதை தாண்டி நமக்கு பார்த்தீங்கன்னா ஸோ நத்திங் இஸ் ரெக்வயர்ட். டைட்டன் த கேஃப் நார்ம்ஸ் டு பூஸ்ட் த கிளியரன்ஸ் வெஹிக்கிள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா ஹியர் ஆல்சோ யூ மஸ்ட் லுக் தி பொல்யூட்டன்ஸ். ஸோ என்ன பொல்யூட்டன்ஸ், என்ன கான்செப்ட் அப்படின்ட்டு. ஓகே, fine. So new rule, revised targets. So corporation average fuel efficiency norms. This is corporation fuel average efficiency norms. ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா வெஹிக்கல் பொல்யூஷன்ஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த நார்ம்ஸ் தான் இது.
ஓகே. ஸோ டு ரிவைஸ் த டார்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, டைட்டன் த ஃபியூல் எஃபிஷியன்சி நார்ம்ஸ் புஷிங் ஆட்டோமேக்கர்ஸ் டுவர்ட்ஸ் எலக்ட்ரிக் அண்ட் ஹைப்ரிட் வெஹிக்கல். ஸோ இந்த கேஃப் நார்ம்ஸ் என்ன சொல்லுது? டுவர்ட்ஸ் EVs அண்ட் ஹைப்ரிட் வெஹிக்கல் வந்து புஷ் பண்ணுங்கன்னு சொல்லுது. டைட்டர் ஃப்ளீட் எமிஷன் லிமிட்ஸ் ரிடக்ஷன் பெனிஃபிட்ஸ் ஹெவியர் வெஹிக்கல். கேஃப் ஃபோக்கஸஸ் ஆன் ஃபியூவல் எஃபிஷியன்சி அண்ட் CO2 ரிடக்ஷன். கண்ட்ரோல்ஸ் பொல்யூட்டன்ட் லைக் நைட்ரஜன் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு எக்ஸெட்ரா. ஓகே, ஃபைன், ரொம்ப சிம்பிள். அப்ளை பேசஞ்சர் வெஹிக்கல் ப்ளஸ் 3500 கிலோகிராம் kgs பெட்ரோல், டீசல், CNG, LPG, ஹைப்ரிட்ஸ். ஸோ ஜஸ்ட் கேஃப் நார்ம்ஸை பற்றி என்னது, இட் ரெடியூசஸ் தி ரிவைஸ்ட் டார்கெட்ஸ். இது மட்டும் தெரிஞ்சா போதும். போபால் வேஸ்ட் டிஸ்போசல் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் சேலஞ்ச் அட் பித்தாம்பூர் ப்ராசஸ். சி ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பித்தாம்பூர் ப்ராசஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். த போபால் வேஸ்ட் டிஸ்போசல் 358 ton of hazard wastages from defunct Union Carbide factory, Bhopal, moved to Pitambur industry area, Dar district. The waste dated back to 1984 Bhopal gas disaster. Everyone knows about Bhopal gas disaster at 1984, which killed over 4,000 people. அந்த இடத்துல இருந்த hazardous wastages வந்து பார்த்தீங்க அப்படின்னா பித்தாம்பூர் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவுக்கு வந்து மூவ் பண்ணியிருக்காங்க. சி no, it's not required for UPSC prelims. ஸோ ஜஸ்ட்டு இது மாதிரி ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் போதும். நெக்ஸ்ட், நாய்ஸ் பொல்யூஷன் இம்பார்ட்டன்ட். ஸோ நாய்ஸ் அப்படிங்கிறது என்னது? நாய்ஸ் அப்படின்னாலே ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் அன்வான்ட் சவுண்ட் காசிங் அனாயின்ஸ் ஆர் ஹார்ம்ஸ். ஸோ ஜென்ரலாக டெசிபல்ஸில் வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம். எப்படி மெஷர் பண்ணுவோம்? கண்டினியூஸ் எக்ஸ்போஷர் ஓவர் 85 டெசிபல். ஸோ 85 டெசிபலுக்கு மேலே நீங்கள் வந்து கண்டினியூஸாக எக்ஸ்போசர் ஆகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா எஸ், இட் இஸ் அ நாய்ஸ் பொல்யூஷன். ஹெல்த் எஃபெக்ட், நாய்ஸ் இன்டியூஸ்டு ஹியரிங் லாஸ், நான் ஆடிட்டரி. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்பர் டென்ஷன், கார்டசல், கார்டியோவாஸ்குலர் ஸ்ட்ரெஸ், ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸ், ஆன்சைட்டி, மெட்டபாலிக் டிசார்டர் ரிஸ்க். ஸோ இதெல்லாமே நான் ஆடிசிட்டிஸ். ஆடிசிட்டரி எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹியரிங் லாஸ். அதை தாண்டி ஹியரிங் லாஸ் மட்டும் கிடையாது, யூ வில் ஹாவ் அ ஹைப்பர் டென்ஷன், கார்டியோவாஸ்குலர் ஸ்ட்ரெஸ், ஹார்ட் அட்டாக் எல்லாமே வரும். ஸோ இட் லீகல் ஃப்ரேம்வொர்க் இன் இந்தியா. Noise is included as a air pollution under Air and Prevention Control of Pollution Act, Air Act. General Air Act குள்ள தான் வந்து நாய்ஸ் பொல்யூஷன் வருது. ஸோ அண்ட் ஆல்சோ இட் கவர்ட் அட் Environmental Protection Act 1986. Noise Pollution Rules 2000 regulates loudspeaker, vehicle norms, construction equipments, firecrackers and silent zones. இப்போ சைலண்ட் ஜோன்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து நமக்கு வந்து நாய்ஸ் பொல்யூஷன் ரெகுலேஷன் கண்ட்ரோல் ரூலில் இருக்குது. CSIR நீர் ஃபயர் கிராக்கர்ஸ் நாய்ஸ் வந்து 85 டெசிபல் கம்மியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து பெங்களூர் ஸ்டடி சேஸ் டே டைம் டிராஃபிக் நாய்ஸஸ். ஸோ ஆக்சுவலாக லாஸ்ட் இயர் ஃபுல்லாகவே பெங்களூர் டிராஃபிக் வந்து இட் வாஸ் இன் த நியூஸ். இட் கிரியேட்டட் மோர் நாய்ஸ். ஸோ பயாலஜிக்கல் இன்ஜுரிஸும் நமக்கு வந்து கிரியேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. WHO ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 55 டெசிபல் அப்படிங்கிறது ரெசிடென்ஷியல்லையும், டிராஃபிக்கில் வந்து 70 டெசிபல்லையும் வந்து 1999 டெசிக்னேட் பண்ணாங்க. ஸோ 2018 வந்து சேஃப் எக்ஸ்போஷர் இன்னும் குறைச்சிருக்காங்க. ஸோ 53 டெசிபல்ஸ் தான் அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பெர்மிசபிள் லிமிட்ஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இண்டஸ்ட்ரியலில் வந்து 75 to 70 டெசிபல், கமர்ஷியல் வந்து 65 to 55 டெசிபல், ரெசிடென்ஷியல் 55 to 45 டெசிபல், சைலண்ட் ஜோன் அப்படின்னு ஒரு ஜோன் இருக்குது. அதாவது கோர்ட், ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸ் இங்கே வந்து 50 to 40 டெசிபல்ஸில் தான் நமக்கு வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா நாய்ஸ் லெவல் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, டெல்லி NCR and ஏர் பொல்யூஷன் மேனேஜ்மெண்ட். Delhi NCR and air pollution management. This will be the we can discuss the videos in a series. ஸோ கண்டிப்பாக இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கண்டென்ட் முடிச்சுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஐ வில் எண்ட் த வீடியோ. ஸோ கிரேடட் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளான். ஸோ ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏர் பொல்யூஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த மெஷர் தான் இது. எமர்ஜென்சி மெஷர்ஸ் லைக் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸை வந்து மார்க் பண்ணுறது, MC மெத்தா கேஸ், இட் இஸ் அன் ரெஃபரன்ஸ் கேஸ் ஃபார் என்விரான்மெண்ட் கேசஸ். ஸோ கரண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தே ஹேட் இம்ப்ளிமெண்டட் ஏர் குவாலிட்டி மெஷர்ஸ், கண்ட்ரோல் ஏர் குவாலிட்டி மெஷர்ஸ். ஸோ ஸ்டேஜ் 1 4 ஸ்டேஜஸில் வந்து பொல்யூஷன் கிரேடட் ஆக்ஷன்ஸ் ரெஸ்பான்ஸ் பிளானை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4. இட்ஸ் நாட் ரெக்வயர்ட். ஸோ கமிஷன் ஃபார் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட். ஸோ கமிஷன் ஃபார் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 2021. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் ஹாஸ் அ பீனல் பவர் அப் டு 1 crore ஃபைன். யார் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் குவாலிட்டி, ஏரை டேமேஜ் பண்ணுற மாதிரி பொல்யூஷன் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா. ஓகே, ஸோ ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டெல்லி ப்ளஸ் NCR ஏரியா, தட் இஸ் ஹரியானா, பஞ்சாப் ஸ்டேட் ஏரியாஸ். நேஷனல் கிளீன் ஏர் ப்ரோக்ராம், இதுதான் முக்கியம். ஸோ இட் வாஸ் லான்ச்ட் அட் 2019, மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட்
அண்ட் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன். டார்கெட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரிடக்ஷன் ஆஃப் பொல்யூஷன், அவ்வளோதான். கவரேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 131 நான் அட்டைன்மெண்ட் சிட்டிஸ், இதுதான் கீவேர்ட், நான் அட்டைன்மெண்ட் சிட்டிஸ். ஃபோக்கஸ்ட் ஏரியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸு, டிரான்ஸ்போர்ட்டு, ரோட்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷனு, பர்னிங் ஏரியாஸு, பொல்யூட்டட் இந்த இடத்துல மானிட்டர் பண்ணுவாங்க. இந்த இடத்துல மானிட்டர் பண்ணி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தே வில் கிவ் அஸ் சம் பிளான்ஸ். தட் இஸ் நேஷனல் க்ளீன் ஏர் ப்ரோக்ராம், அவ்வளோதான். ஸோ வி வில் கண்டினியூ வித் பொல்யூஷன் இன் நெக்ஸ்ட் வீடியோ. See, it will be overall revision. Yeah, I know that this இந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும். I'm damn sure about that. This video will help you to answer that one question. Thank you.